வணக்கம். வாழ்க்கை திறன்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் தொடக்கத்தில் நான் சொன்னது செல்ஃப் அவேர்னஸ், ரெண்டாவது இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மூணாவது கிரிட்டிக்கல் திங்கிங், நாலாவது கிரியேட்டிவ் திங்கிங், ஐந்தாவது ப்ராப்ளம் சால்விங், ஆறாவது டெசிஷன் மேக்கிங். இப்போ மிக மிக முக்கியமான இந்த காலகட்டத்துக்கு மிகவும் தேவையான ஒன்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் நாம் சில சொற்களை நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இந்த ரெண்டு சொற்களை நாம் பயன்படுத்துகிறதே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னை டென்ஷன் படுத்தாதன்னு சொல்கிறத பார்க்குறோம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் டென்ஷனோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இந்த டென்ஷனுங்கிற சொல்லும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற சொல்லும் இன்றைக்கி அதிகமாக எல்லாராலையும் பயன்படுத்தப்படக்கூடிய சொற்களாக இருக்குது. காலையில் எழுந்திரிச்சின்னா வீட்டில் என்ன டென்ஷன் படுத்தாத, உடனே காஃபி சாப்பிடு, அம்மா டென்ஷன் படுத்தாதீங்கம்மா நான் படிச்சுட்டு இருக்கேன்ல. இப்படி பலவிதமான டென்ஷன் தொடர்பான சம்பாஷணைகளை நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று என்னென்னா பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். வாழ்க்கை திறனில் ஒருத்தர் நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னாலும் அல்லது நல்ல டெசிஷன் எடுக்கணுன்னாலும் அதுக்கு முக்கியமான தேவை என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும். நான் ஒரு விஷயம் சொன்னேன், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த வெற்றியை பெற்றவர்கள் எல்லாருமே இந்த உணர்ச்சி மேலாண்மையில் கெட்டிக்காரங்களாக இருந்திருப்பாங்க. ஒரு முறை நான் படித்தேன் என்னென்னா, இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் நீங்கள் ஜேம்ஸ் பாண்டை எல்லோரும் விரும்புகிறதுக்கு காரணம் என்ன, உலகம் முழுவதும் ஜேம்ஸ் பாண்ட் படத்தை விரும்புவாங்க. ஜேம்ஸ் பாண்ட் படத்தை ஏன் விரும்புகிறாங்கனாக்கா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அந்த ஜேம்ஸ் பாண்ட் வந்து கொஞ்சம் கூட பதட்டப்படவே மாட்டார். பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே உட்காந்துருப்பார், கொஞ்சம் கூட பதட்டம் இருக்காது. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் ஹஸ் பீன் சிசல்டு லைக் தட் அப்படின்னு. அது மாதிரி இந்த கொஞ்சம் கூட பதற்றப்படாமல் இருப்பவர்கள் தான் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். நீங்கள் பதற்றத்தில் எந்த முடிவு எடுத்தீங்கனாலும் அது தவறாக இருக்கும். பதற்றத்தில் இருந்தீங்கன்னா உங்களால் முடிவே எடுக்க முடியாது. பல நேரங்களில் நாம் தவறு இழைப்பதற்கு காரணம் பதற்றம் தான். அப்போ இந்த பதற்றத்தை எவ்வாறு கையாளுவது, யார் எஃபெக்டிவ்லி டீலிங் வித் ஸ்ட்ரெஸ்ஸோ அவங்க தான் சிறந்த வாழ்க்கை திறன்களை உடையவர்களாக இருப்பார்கள். முதல்ல இந்த பதற்றத்தை நாம் புரிஞ்சுக்கணும்னா அந்த பதற்றம் எதனால் அப்படிங்கிறத புரியணும். எதனால் ஏற்படுது? பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த பதற்றத்துக்கு காரணம் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக இருக்கலாம். நான் ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன், பரிசு கொடுத்துட்ருக்குறாங்க. பரிசு கொடுக்கும்போது 100% அட்டண்டன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த பையன் +2 வரைக்கும் அங்கே தான் படிச்சிருக்கான். அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் அந்த பையன் ஒரு கிளாஸ் கூட கட் பண்ணது இல்லையா, ஒரு கிளாஸ் கூட வராமல் இருந்ததில்லை. 100% அட்டண்டன்ஸுங்கிறாங்க. கூப்பிட்றாங்க அந்த பையனை, பயங்கர கைத்தட்டல், பையனை காணோம். அதுக்கப்புறமேலு அடுத்த நாள் அந்த பையனை கூப்பிட்டு விசாரித்தா அவங்க சொல்லியிருக்கான், அந்த பையன் எங்கள் அப்பா அம்மா வந்திருந்தாங்க, அதனால தான் நான் வரல, அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் டெய்லி ஸ்கூலுக்கே வந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழல். சில நேரங்கள் என்ன, ஃபேமிலி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். சில டைமில் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், அப்பாவுக்கும் மகனுக்குமான ரிலேஷன்ஷிப். சில வீடுகளில் பார்த்திங்கன்னா அப்பா ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருப்பார், எதுக்கு எடுத்தாலும் கோச்சுக்குவார். சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த சில பேர் அந்த ஆஃபீஸை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க, அங்கேயும் போய் அவங்க ஒரு அதிகாரி மாதிரி நடந்துக்குவாங்க. அந்த பசங்களுக்கு அது பெரிய டென்ஷனாக இருக்கும். நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், அவர் வெளியில் ஒரு டேபிள் போட்டு ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காரு. அவர் ஒரு பெல் அடிக்கிறார், பெல் அடித்த உடனே ஃபஸ்ட்டு பையன் வரணுமா, ஒரு பெல் அடித்தா ஃபஸ்ட்டு பையன், 2 பெல் அடித்தா 2வது பையன் வரணும்னு அதே ஒரு ஆஃபீஸ் மாதிரி அவர் ஏற்படுத்தியிருந்தார். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? அங்கே போய் ஆஃபீஸ்லேயும் இப்போ வீட்லேயும் போய் ஒரு அதிகாரி மாதிரி நடந்தால் பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ். சில பேர் உள்ளே வரும்போதே அவங்க ஆஃபீஸ் டென்ஷன்லாம் இங்கே கொண்டு வந்து இறக்குவாங்க. பயங்கரமாக கோபமாக உள்ளே வருது, அந்த செருப்பு விடும்போதே கோபமாக விடுறது, என்ன நடக்குது என்ன அப்படின்ட்டு உள்ளே வந்தாங்கன்னா வீட்டில் இருக்கவங்களாம் பயந்து நடுங்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ். ஸோ ரிலேஷன்ஷிப்புனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்னென்னா, டைம் மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணாதனால. யாரெல்லாம்
டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. உதாரணத்துக்கு 8:30 மணிக்கு பஸ்ஸு, 6 மணிக்கு எழுந்திரிச்சு மார்னிங் அப்ளூஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு நாளே யூனிஃபார்ம் என்னென்ன போடணுமோ அல்லது என்ன ட்ரெஸ் போடணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளே பேகை வந்து பேக் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு நாளே அசைன்மெண்ட்டெல்லாம் முடித்து யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஆனால் யார் காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறது, அப்புறமேல அவசரமாக அசைன்மெண்ட்டை முடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த நோட்டுக்கான இந்த நோட்டு, பல பேர் பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு நாள் புத்தகத்தை தொலைச்சிட்டு நிற்பாங்க, நோட்ஸை காணும்னு தொலைச்சிட்டு நிற்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா ஆர்கனைசிங் ப்ராப்பராக பண்ணாதனால ஏற்படக்கூடிய குளறுபடிகள். இது பியூர்லி இண்டிவிஜுவல் தான். அந்த இண்டிவிஜுவல் சரியாக இருந்தால் இந்த பதற்றத்தை அவாய்ட் பண்ண முடியும். டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது. பல பேர் பார்த்திங்கன்னா சினிமா தேட்டருக்கு போகிறோங்க. சினிமா தேட்டரில் போகிறது ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக போகிறோம். ஒரு நல்ல படத்தை பார்க்கலாம், ஜாலியாக போகலாம். அந்த காலத்தில் நாங்களாம் போனால் தேட்டருக்கு போகிறதே ஒரு பெரிய விசேஷம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுவோம். அந்த அரை மணி நேரம் முன்னாடி போனோடனே அந்த கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டு போடும்போதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய த்ரில்லு. அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் நிறைய வசதிகள் கிடையாது. பாட்டு போட்டவுடனே த்ரில்லு. அப்புறம் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் போடுவாங்க பாருங்கள், அந்த ஸ்லைடு, அதுக்கே விசில் பறக்கும். அதுக்கப்புறம் நியூஸ் ரீலுக்கே சந்தோஷப்படுவாங்க. அது சினிமா இப்போ எப்படின்னா நிறைய தேட்டரில் போய் பார்த்தோம்னா படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது சில பேர் லைட் அடிச்சுட்டு வராங்க, எங்கே உட்காரதுன்னு. வரதே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அது கொஞ்சம் முன்னாடி வந்தால் என்ன, அந்த இடத்துல இவங்களும் பதட்டமாக எல்லோரும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு ஆள் நாம் உட்காந்துருக்கிற ஒரு மேலேயே வந்து உட்காருவோம். அவர்கிட்ட யார் உட்காந்துருக்காங்கன்னே தெரியாது. அவன் எந்த சீட்டு கட்டணம் பண்ணி தெரியாமல் நம்ம மேலே உட்காந்தா இவன் கத்தி அவன் கத்தி இன்னொருத்தன் காலை மிச்சு டூ ஹேவ் சென்ஸ் அப்படிமா. அப்போ ஏன் சினிமாவை பார்க்குறது, அந்த இடத்துல பதட்டம். ரிலாக்ஸ் பண்ண வந்த இடத்துலையே பதட்டம். இது ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறாங்க, ஒரு டூர் போகிறாங்கன்னா அந்த டூரில் ஒரு ஸ்கெட்யூல் போடுவது. 6 மணிக்கு எந்திரிக்கிறது, 6:30 மணிக்கு இங்கே போகிறது, 7 மணிக்கு இதை பார்க்குறது. நீங்கள் டூர் போனாலே எந்த டைம் டேபிளும் இருக்கக்கூடாது. ஜாலியாக போனால் தான் அந்த டூரு, ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் டூர். இங்கே தான் ஒரு ரொட்டீன் வச்சுருக்கீங்களே. சில பேர் அங்கே போய் லேப்டாப் எடுத்து ஒர்க் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் எங்கே போய் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஒன்றுமே இருக்காது. அதனால் இவங்களே ஒரு பதட்டத்தை க்ரியேட் பண்ணிக்கிறது. இது ஒரு விதமானது. இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். எப்பவுமே 4 விதமான ஸ்ட்ரெஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்படுறது உண்டு. ஒன்று வந்து இக்கனாமிக் ப்ரெஷர். இக்கனாமிக் ப்ரெஷர் எப்படின்னா போதிய அளவுக்கு பொருளாதாரம் இருக்காது. இப்போ ஒரு கல்லூரியில் போய் சேர்றோம், நல்ல மெரிட்டில் போய் இந்த ஸ்டூடெண்ட் சேர்ந்துருவார். அங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரொம்ப பணக்கார பசங்க வந்து சேருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வெஹிக்கிள் வாங்கிட்டு வந்து நிறுத்துவாங்க. அவங்க டெய்லி அதில் வருவாங்க. 500 ரூபா கட் எடுத்து செலவு பண்ணுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரிச்சாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. இந்த பையனுக்கு என்னென்னா, நாம் இப்படி சரியாக ட்ரெஸ் பண்ணலையே, நம்மக்கிட்ட இந்த வசதிகள் இல்லையே அப்படிங்கிற ஒன்று. சில இடங்கள் என்னென்னா அப்பா அம்மா படிக்க வைப்பாங்க, போதிய அளவுக்கு பணம் இருக்காது, இந்த தடவை செமஸ்டருக்கு கட்ட முடியுமா அப்படிங்கிறதே ஒரு கடைசி நேரத்தில் கட்டுவாங்க. ஃபீஸை டிலே பண்ணி கட்டுவாங்க. அந்த மாதிரி ஃபைனோட கட்டுற இது, அது இக்கனாமிக் ப்ரெஷர். இது இக்கனாமிக் ப்ரெஷர் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா பேரண்டல் ப்ரெஷர். பேரண்டல் ப்ரெஷர் என்னென்னா, பெற்றோர் வந்து சில பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் வேறு காலேஜ் வேறுன்னு நினைக்க மாட்டாங்க. நீ வந்து காலேஜ்லேயும் வந்து நீ தான் வரணும், டாப்பராக நீ தான் வரணும். சில பசங்களாம் பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு அந்த ஸ்கூலில் வந்து டாப்பராக வந்துட்டு காலேஜில் வர முடியலங்கிறதுக்காக சூசைட் பண்ணிக்கிற பசங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அதே மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பேரண்டல் ப்ரெஷர், பேரண்ட்ஸ் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்கனாலும் இந்த மாதிரி பிரச்சனை உண்டு. மூணாவது பியர் ப்ரெஷர். சில நேரங்கள் என்னென்னா, இந்த பியர் குரூப் என்ன பண்ணோம், இந்த சினிமாவுக்கு வா, அந்த ஜாலியாக நாங்கள்லாம் போகிறோம், நீயும் வா, நாம் எல்லாம் வெளியே போயிட்டு வரலாம், இந்த வாரம் வீக்கெண்ட்ஸ்க்கு அங்கே போயிட்டு வரலாம், அங்கே வா, இங்கே போகணும், அவங்களுடைய ப்ரெஷர். நாலாவது செல்ஃப் இன்டியூஸ்டான ப்ரெஷர். இவங்களே ஒரு டார்கெட்டை தீர்மானம் பண்ணிவிட்டு அதை அடையணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணுறது. இது மாதிரியான ஒரு விஷயங்கள். ஃபினான்ஷியல் ப்ரெஷர் எப்படி வரும்னா, ஒரு சாதாரண பேக்ரவுண்டில் இருந்து வந்துட்டு அந்த பொருளாதார சம்பந்தமான சிக்கல்களை சந்திக்கிற போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வருவது. எல்லா ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா, இவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா டூருக்கு போகிறதுக்கு பணம் கட்டியிருப்பாங்க.
இங்கே போனால் அப்பா அம்மாவுக்கு இந்த தடவை முடியலப்பா, உங்கள் அப்பாவுக்கு சேலரியே இன்னும் வரல, அதனால் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரெஷர் ஏற்படும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தினால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ். இது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸினுடைய காரணத்தை நாம் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்னென்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா, நம்ம வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல். நம்ம எந்த உணவு சாப்பிட்றோங்கிறது கூட நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்துது. நீங்கள் சாப்பிடக்கூடியது ஒரு அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டாகவோ ஃபாஸ்ட் ஃபுட்டாகவோ இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா, உங்கள் உடம்பில் சில வேதியியல் ரியாக்ஷனை பண்ணும்போது அது ஸ்ட்ரெஸ் ப்ரோனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அந்த உணவுகள் எப்படி இருக்குது, நாம் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் மட்டுமில்லை, நாம் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள். ஒன்றுமில்லை, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாக்கிங் அப்படியே போயிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ரீ ஆயிரும். நேச்சுரல் ஏரை ப்ரீத் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு வாக் போயிட்டு வந்தீங்கன்னா மைண்டு ஃப்ரீ ஆயிரும். வாக்கிங் இஸ் அ கிரேட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எக்ஸசைஸ் இஸ் அ கிரேட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நம்ம ஜப்பான்லாம் பார்ப்போம், அந்த பஞ்ச் பேக் வச்சுருப்பாங்கன்னு, நடுவில் ஏதோ தொழிற்சாலையில் ஏதோ பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க பஞ்ச் பேக்கில் போய் குத்திட்டு வருவாங்களாம் 10 முறை. அது மாதிரி குத்தினோடனே அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு பெரிய. நான் மதுரையில் இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் முரளின்னு சொல்லியிருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய பொண்ணுக்கு +2 எக்ஸாம். தினமும் எங்கள் வீட்டு வழியாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவார். எக்ஸாமுக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு கூட்டிகிட்டு போவார். நான் ஒரு நாள் கேட்டேன், என்னங்க கூட்டிகிட்டு போகிறீங்க? இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படி நான் ஒரு வாக் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டேன்னா அப்படியே ஃப்ரீ ஆயிடுவேன். அப்படி ஒன்றுமில்லை, அப்படியே பேசிகிட்டே அப்படியே ஒரு வாக் போயிட்டு வந்தோடனே அதிலேருந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்னென்னா, நல்ல எக்ஸசைஸ், ஒரு நல்ல வாக்கிங், ஒர்க் அவுட், இதெல்லாம் ஒருத்தரை ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுவிக்கும். அதே மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிடுவது, சரியான உணவுகளை சரியான நேரத்தில் சாப்பிடுவது, ஆரோக்கியமான நியூட்ரிஷன் உள்ளக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது மிகவும் முக்கியம். நம்முடைய உடலுக்கு தேவையான உணவு வகைகள், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, புரோட்டீன் தேவையாக இருக்குது, போதிய அளவிற்கு விட்டமின்ஸ் தேவையாக இருக்குது, போதிய அளவுக்கு மினரல்ஸ் தேவை இருக்குது. ஒன்றுமில்லை, நம்முடைய ஹார்மோன்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டோபமைன், செரோட்டோனின், இந்த மாதிரி ஆக்சிடாசின், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு எப்போனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. இப்போல்லாம் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு என்ன காரணம்னா, ஒரு 10-15 நிமிஷம் அவங்க செல்லு வேலை செய்யலைனாலே அவங்களுக்கு உடனே டென்ஷன் ஆகிடுறாங்க. வைஃபை கிடைக்கலனாலே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. மொபைல் டேட்டா வரலனாலே. ஒன்றுமில்லை, ஒரே ஒரு நாள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வேலை செய்யலை, எங்கேயுமே வேலை செய்யலை இந்தியாவில். நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. வாட்ஸ்அப் வேலை செய்யலைன்னு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்க. காரணம் என்னென்னா, நாம் இந்த மாதிரி கேட்ஜெட்ஸை ரொம்ப டிபெண்ட் ஆகிருக்கும்போது கூட இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வருது. ஆனால் என்னென்னா, உணவு முறைகளின் மூலமாக இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ், ஒமேகா 3, அது ரொம்ப முக்கியம் நம்ம பிரெயினுக்கு. நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்முடைய நல்ல ஹார்மோன்கள் சுரப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே ப்ராப்பராக நம்ம சாப்பிடணும். 3வது என்னென்னா, நல்ல தூக்கம். யார் நல்லா தூங்குறாங்களோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. போதிய அளவிற்கு தூங்க வேண்டும். நான் ஒரு முறை ஒரு டெட் டாக் பார்த்தேன். அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, 8 மணி நேரம் ஒருவர் தூங்குவது மிகவும் அவசியம். நான் ஏற்கனவே ஸ்லீப்பை பற்றி சொல்லியிருக்கிறேன். நான் தூக்கம் எவ்வளவு முக்கியம், தூக்கம் இருந்தால் தான் ஒருவர் ஆரோக்கியமாக செயல்பட முடியும். ஒன்றுமில்லை, எரிச்சல், பயங்கர எரிச்சல் வர்றதுக்கு காரணமே என்னன்னாங்க, சரியாக தூங்காதது. அதில் தூக்கம் ஒன்று. அடுத்தது சின்ன சின்ன பிரேக். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜப்பானீஸ் டெக்னிக் பற்றி சொல்லும்போது பொமோடாரா அப்படிங்கிறது ஒன்று சொன்னேன். 25 நிமிஷம் படித்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ பங்க்சுவேட்டட் பை ரெஸ்ட்டாக எடுத்திங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்க முடியும். தொடர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தால் எல்லாருமேலேயும் எரிஞ்சு விழுவாங்க. அப்பப்போ கொஞ்சம்
இன்னொன்று என்னன்னாக்க நம்மளுக்கு ஒரு ஹியூமர் தேவை, லைஃப்பில் வந்து ஒரு ஹியூமர் தேவை. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டீ பிரேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ பிரேக் டைமில் ஒரு 4-5 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. அவங்க இடத்துக்கே கொண்டு போய் டீயை கொடுக்கறது சரியான அணுகுமுறை கிடையாது. நீங்கள் அவங்க இடத்துக்கே கொண்டு போய் டீயை கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. இந்த கேபினட் சிஸ்டம்னு ஒன்று ஏற்படுத்தினாங்க. என்னென்னா, இப்படி மறைச்சிக்கிறது, வேலையை ரொம்ப நல்லா செய்வாங்களாம். இவங்க மூஞ்சி அடுத்தவங்க மூஞ்சிக்கு தெரியாது, அவங்க மூஞ்சி இவங்க மூஞ்சிக்கு தெரியாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே எஃபிஷியன்சி ரொம்ப குறைவாக இருந்ததாம். ஏன்னா மனுஷன் பார்த்து அவனை ஒரு ஜோக் அடித்து சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வேலை செஞ்சால் தானே நல்லாயிருக்கும். தமிழில் ஒரு பாட்டு உண்டு, ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது, இதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் சிரிப்பு இருக்காதுங்கிற மாதிரி ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஒரு ஜோக் அடிச்சுக்கிட்டு ஃபைலை மூவ் பண்ணால் தானே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இந்த பிராய்லர் கோழிகள்லாம் ஒரு கூண்டில் போட்டு அது வாழ்நாள் ஃபுல்லாக நகராத மாதிரி, இது என்ன கணக்கு? இது ஒன்றும் ஸ்டால் ஃபீடிங் மாதிரி, இது ஒரு ஃபேக்ட்ரி ஃபார்மிங் கிடையாது. மனுஷனுக்கு மனுஷன் ஒரு ஜோக் அடித்து அவர் ஒரு சந்தேகம் இருந்தால் கேட்டு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு, இட் இஸ் நாட் கோயிங் டு லீட் டு எஃபிஷியன்சி. அதனால் என்னென்னா, ஒரு சின்ன டீ பிரேக் கொடுக்கும்போது அந்த டீ பிரேக்கில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஜோக் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக, இந்த சின்ன சின்ன பிரேக்குகள் கூட ரொம்ப முக்கியம். அதனால் தூக்கம் மிகவும் முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் படிப்பது திடப்பட வேண்டும் என்றால், ரோடு போகிறோம், ரோடு போட்டுகிட்டே போயிட்டே இருந்தோம்னா அந்த ரோடு ஒரு மலையிலேயே கரைஞ்சி போயிடும். ரோடு போட்ட பிறகு அதை ஒரு ரோடு ரோலர் வச்சு கன்சாலிடேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பவுண்ட் மெக்கடம், அடுத்தது ஒரு வாட்டர் பவுண்ட் மெக்கடம், ஃபஸ்ட்டு வாட்டர் பவுண்ட் மெக்கடமை கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டர் பவுண்ட் மெக்கடம், அதுக்கப்புறம் தான் பிளாக் டாப்பிங் பண்ணுறோம். சப்போஸ் ரோடு ரோலரே போகலைன்னா அந்த ஒரு சின்ன மலையிலேயே அது வந்து செதஞ்சு போயிடும். அது மாதிரி தூக்கம் என்ன பண்ணுதுன்னா, நாம் படித்ததை நினைவில் வைத்து கொள்வதற்கு, அப்போ மெமரிக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, தூங்கினா தான் அடுத்த நாள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும். தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்முடைய பிரெயின் ஸ்ட்ரெயின் ஆகுது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய உடலில் சேருகிற அழுக்குகளை எல்லாம் நீக்குவது மூளை. அதுதான் உத்தரவுகள் பிறப்பித்து அந்த அழுக்குகளை டே டைமில் நீக்கிக்கிட்டே இருக்குது. இரவு நேரத்தில் அது என்ன பண்ணுதுன்னா தன்னில் சேர்ந்த அழுக்குகளை நீக்கிக் கொள்கிறது. மூளையில் சேர்கிற அழுக்குகளை எப்படி நம்ம தூங்கும்போது தான் அதை நீக்க முடியும். அதனால தான் தூங்கலைன்னா மூளையில் இருக்கிற அழுக்கு அப்படியே இருக்குது. அதனால தான் அடுத்த நாள் தலைவலி வருது, எரிச்சல் வருது. அதனால் தூக்கம் மிகவும் முக்கியம். அடுத்தது என்னென்னா, நம்ம ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும். எப்படிப்பட்ட ரிலாக்ஸேஷன் டெக்னிக்? கொஞ்ச நேரம் ஒரு ஆழ்ந்த தியானத்தை பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, நான் எக்ஸாமினேஷன் ஹால்லேயே சொல்கிறது, நீங்கள் போய் உட்காடுறீங்க, ஒரு பதட்டம் ஏற்படும். ஒரு என்ன கொஷின் வரப்போகுதோ, நம்ம படித்ததெல்லாம் வரணுமே, நம்ம நிறைய மார்க் வாங்கணுமே, இந்த பதற்றம்லாம் இருக்கும். நான் என்ன சொல்லுன்னா, யாருமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. இவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொன்னால் யாராக இருக்கணும்னா, ஒரு வேலையும் செய்யாமல் திண்ணையில் உட்காந்துருக்க ஆளுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் லிட்டில் பிட் ஸ்ட்ரெஸ் இருக்க தானே செய்யும். ஸ்ட்ரெஸ் இல்லாத மனிதன் இருக்க முடியுமா? நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, 2 விதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒன்று வந்து யூ ஸ்ட்ரெஸ், இன்னொன்று டிஸ்ட்ரெஸ். யூ ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா நல்ல ஸ்ட்ரெஸ். ஒன்றுமில்லை, உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. உங்கள் நிறுவனம், நீங்கள் வேலை செய்கிற காலேஜில், நீங்கள் படிக்கிற காலேஜில் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் போய் அங்கே ஒரு செமினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா முறையாக வாழ்க்கையில் வெளிநாடு போகிறீங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி வந்து ட்ராவல் பண்ணணுன்னு தெரியல, அங்கே போய் ஏர்போர்ட்டில் இறங்கினா யார் ரிசீவ் பண்ணுவாங்க தெரியல, லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து யூ ஸ்ட்ரெஸ். ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காரு, அவருடைய கம்பெனியில் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருது, புது போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணும்போது என்னாகும், ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். நாங்களாம் வந்து கலெக்டராக போய் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டுருப்பாங்க. வந்து கலெக்டர் போஸ்ட்டில் உட்காரும்போது என்னென்னா லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நல்லா பண்ணணுமே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்டில் நல்லா பண்ணணுமே அப்படிங்கிறது, அது யூ ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், ஒரு டூர் போகிறீங்க, கரெக்டாக போகணுமே, கரெக்டாக இறங்கணுமே, அது கூட ஒரு யூ ஸ்ட்ரெஸ் தான். ரெண்டாவது டிஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னென்னா ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். அந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து என்னென்னா வராமல் தவிர்க்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இப்போ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கணுங்கிறாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மேடையில் பேச போகிறீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கணும்.
அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நீங்கள் சரியாக பேசுவீங்க. ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னா அந்த எக்ஸாமை சரியாக எழுத முடியாது. அதனால் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் எசென்ஷியல். அதே நேரத்தில் அந்த ஸ்ட்ரெஸ் எக்ஸஸாக ஆயிடவே கூடாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாம் சேனலைஸ் பண்ணணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எக்ஸாமினேஷன் ஹாலில் போனோடனே ஒரு சின்ன பதட்டம் ஏற்பட்டால் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க, நல்லா இழுத்து விடுங்க. அந்த மாதிரி இழுத்து ஒரு 10 முறை விட்டிங்கன்னா உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆயிரும். நான் ஒரு முறை டிக்டாக்ல என்ன பார்த்தேன்னா, நேராக நின்றுட்டு ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா, அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்கிறாங்க. அப்படி குனிஞ்சு நிற்கிறத விட நேராக நின்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. டோபமைன், செரோட்டோனின்லாம், ஆக்சிடோசின்லாம் நிறைய செக்ரேட் ஆகுது. அப்போ நீங்கள் போகும்போது சியர்ஃபுல்லாக அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறீங்க. அதனால் நேராக நின்றுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஜேக்கப்சன் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்குங்கிறது, அது படுத்துக்கிறது. ஒவ்வொரு பார்ட்டையும் டோஸ்லேருந்து ஒவ்வொரு பார்ட்டையும் டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது. ஒவ்வொரு பார்ட்டையும் டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது உங்களை அறியாமலேயே ஒரு விதமான ரிலாக்ஸேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நெருங்கியவர்களோடு கொஞ்சம் கனெக்டடாக இருங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கும் போது அது குறையுது, இந்த துக்கம் குறைகிறது. அதனால் எப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையை செய்யும்போது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கிறது, ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இதெல்லாம் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஃபேமிலி மெம்பர்ஸோடு உட்காரும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. அடுத்தது நான் சொன்னது, நீங்கள் ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கணும்னா ஒரு ப்ராப்பரான டைம் மேனேஜ்மெண்ட்டு பண்ணணும். இந்த டைமும் ஸ்கெட்யூலும் இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 4 விதமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 4 விதமாக நீங்கள் ஒர்க்கை பிரிக்கணும். ஒன்று அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட், இன்னொன்று இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜென்ட், மூணாவது அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டண்ட், நாலாவது நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டண்ட். இப்போ எது அர்ஜென்ட்டாகவும் இருக்கோ இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கோ அதை முதல்ல செய்யுங்க. இன்றைக்கி காலேஜிலேருந்து வந்துடுறீங்க, நாளைக்கு ஒரு ரெக்கார்ட் நோட் புக் சப்மிட் பண்ணணும். அது சப்மிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட்டில் மார்க் வரும். அதை ஃபஸ்ட்டு செய்யுங்க. ஏன்னா அது அர்ஜென்ட், இம்பார்ட்டண்ட். ஏன் அர்ஜென்ட்டுன்னா நாளைக்கு சப்மிட் பண்ணணும். ரெண்டாவது அது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் அடுத்தது என்னென்னா, இம்பார்ட்டண்ட் ரொம்ப முக்கியம் ஆனால் அர்ஜென்ட் இல்லை, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதை செய்யலாம். மூணாவது அர்ஜென்ட்டு பட் நாட் இம்பார்ட்டண்ட்னா அதுக்கு அதிக கவனம் செலுத்தாமலே அதை செஞ்சிடலாம். சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாகவும் இருக்காது, இம்பார்ட்டன்ட். ஆனால் பல நேரங்களில் நாம் எது அர்ஜென்ட் இல்லையோ எது இம்பார்ட்டன்ட் இல்லையோ அதுக்கு அதிக நேரத்தை செலவு பண்ணுறோம். அடுத்தது ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம விடுபடணும்னா மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, உங்கள் கல்லூரி பருவத்தில் இதை நீங்கள் டெவலப் பண்ணலைன்னா எப்போவுமே டெவலப் பண்ண முடியாது. அதுதான் ஒரு பொழுதாக்கம், ஹாபி. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் மார்க்குக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஹாபியை டெவலப் பண்ணிக்கோங்க. அது படிக்கிற ஹாபியாக இருக்கலாம், படித்தா அதில் ஸ்பெஷலைஸ்டாக படிங்க, அல்லது ஒரு இசையாக இருக்கலாம் அதில் ஸ்பெஷலைஸ்டாக கேளுங்க, அல்லது ஒரு கலெக்ஷன் ஹாபியாக இருக்கலாம், அது ஸ்டாம்பாக இருக்கலாம், காயின் கலெக்ஷனாக இருக்கலாம், கரன்சி கலெக்ஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு ட்ராயிங்காக இருக்கலாம், ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம். ஏதோ ஒரு ஹாபியை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த ஹாபியை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஒரு பெரிய ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ண முடியலன்னா ஐன்ஸ்டைன் என்ன பண்ணுவாராம், வயலின் எடுத்து கொஞ்சம் நேரம் வாசிப்பாராம். வாசித்தோடனே அவருக்கு சொல்யூஷன் வந்துடுமா. அவருடைய ஹாபியை அவர் செஞ்சார். நாம் அந்த மாதிரி ஒரு ஹாபியை வச்சுக்கிட்டோம்னா ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து விடுபட முடியும். எனவே நாம் இந்த அழுத்தத்திலிருந்து விடுபடுவதையும் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை திறனில் இன்னும் மேம்பட முடியும், வெற்றிகளை குவிக்க முடியும். நன்றி, வணக்கம்.